Hello friends, welcome to Kavita Samayalare. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி ஒரு சுவையான prawn gravy. சீஃபுட் ஐட்டம்ஸ்ல ரொம்ப ஒரு ஸ்பெஷலானது இந்த prawn. அதுல எல்லா டிஷஸுமே ரொம்ப நல்லா இருக்கும். அந்த prawnக்குனே ஒரு ஸ்பெஷல் ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் இருக்கும். இந்த இறாலுக்கு நல்ல ஒரு அருமையான மசாலா சேர்த்து பக்குவமா குக் பண்ணி எடுக்கும்போது ஆஹா டேஸ்ட் அட்டகாசமா இருக்குங்க. இங்கே நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிற ரெசிபி ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி. நம்ம குயிக்காகவும் பண்ணிடலாம். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, வெறும் சாதத்தோடலாம் கலந்து சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்கும். சாப்பிட்டவங்க திரும்ப திரும்ப கேட்பாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக திரும்ப திரும்ப செய்வீங்க. மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். இங்கே இறாலை நல்லா கழுவி சுத்தப்படுத்தி வச்சுருக்குறேங்க. அதாவது நம்ம ப்ரான் அந்த மேலே அந்த செதில் அந்த ஓடெல்லாம் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நரம்பு மாதிரி இருக்கும். அதுவும் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இங்கே ஒரு மீடியம் சைஸு ப்ரான் எடுத்துருக்கிறேன். இதோட வெயிட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 300 கிராம் இருக்கும். அதாவது ஒரு 500 கிராம் ப்ரான் வாங்கி க்ளீன் பண்ணால் நம்மளுக்கு ஒரு 300 கிராம் ப்ரான் இங்கே இருக்குது. அடுத்தது இந்த ப்ரான் மசாலாவுக்கு நம்ம ஒரு ஸ்பெஷலான மசாலா பொடி ரெடி பண்ண போகிறோங்க. இங்கே ஸ்டவ்வில் பேன் வச்சாச்சு. பேன் சூடானதுக்கப்புறம் ஒரு ஃபுல் டீஸ்பூன் வர கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் பெப்பர், கூடவே ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு. இதெல்லாம் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிப்போம். அதாவது இந்த ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா பொரிஞ்சு வாசனை வரணும். கரிஞ்சிடக்கூடாது. கரிஞ்சிருச்சுன்னா டேஸ்ட் மாறிடும். ஸோ பொறுமையாக வறுத்தெடுங்க. நல்லா பொரிஞ்சு வாசனை வர வரைக்கும் வறுத்தெடுங்க. இப்போ ஒரு நிமிஷம் நல்லா வறுத்தாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மிளகாய் சேர்த்துக்கலாங்க. 5 to 6 வரமிளகாய். நீங்கள் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இங்கே பெப்பர் சேர்த்துருக்குறோம், மிளகாய் சேர்த்துருக்குறோம். இது போக பச்சை மிளகாவும் சேர்க்க போகிறோம் நம்ம கிரேவி தாளிக்கும் போது. ஸோ உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், நல்லா வறுப்பட்டுருச்சு. அவ்வளோதான். இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா இந்த ஸ்பைசஸ் எல்லாம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு விட்டு நல்லா ஃபைன் பவுடராக பொடிச்சுக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு பொடிச்சுக்கணும். நல்ல கமகமன்னு வாசனையோட ஃப்ரெஷ்ஷான மசாலா பொடி ரெடி. அடுத்தது அதே பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். இந்த ஆயில் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் சோம்பு, ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை, அடுத்ததா நல்ல ஒரு பெரிய வெங்காயத்தை நல்ல பொடியாக நறுக்கி சேர்த்துருவோம். கூடவே 2 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்குனது நல்லா வதக்கி விட்டுறலாம். இந்த வெங்காயம் எல்லாம் நல்ல கலர் மாதிரி வர்ற வரைக்கும் வதங்கணும். பாருங்க, வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் 1/2 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதக்கிடுவோம். இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகணும். இப்போ இந்த ஸ்டேஜில் தக்காளி சேர்த்துக்கலாங்க. 2 மீடியம் சைஸ் தக்காளியை பொடியாக நறுக்கி சேர்த்துருவோம். இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வெந்து வரணும். இந்த தக்காளி ஈஸியாக மசிஞ்சு வெந்து வர்றக்கு நம்ம உப்பு மஞ்சள் தூள் சேர்த்துடலாங்க. இங்கே கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் சேர்த்தாச்சு. நல்ல ஒரு நிமிஷம் எல்லாம் கலந்து விட்டுட்டு நம்ம ஒரு லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷத்தில் இந்த தக்காளியெல்லாம் நல்லா சாஃப்டாக வெந்து மசிஞ்சிரும். ஸோ இருக்கட்டுங்க. இப்போ இங்கே ஒரு 2-3 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், தக்காளி நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. நல்லா ஒரு நிமிஷம் வதக்கி விடுவோம். பாருங்கள், தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா பொடி சேர்த்துக்கலாம். ரெடியாக பொடிச்சு வச்சுருக்கிற ஃப்ரெஷ்ஷான மசாலா பொடி கம்ப்ளீட்டாக சேர்த்து விட்டுருவோம். இப்போ மசாலா பொடி கம்ப்ளீட்டாக சேர்த்தாச்சு. இதுலேயே நம்மளுக்கு காரத்துக்கு தேவையான மிளகாயெல்லாம் சேர்த்துருக்குறோம். இது காஷ்மீரி சில்லி பவுடர், கலருக்கு வேண்டி சேர்த்துக்கிறேன். இது வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுட்டு இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி விட்டுக்கோங்க. ப்ரான் கிரேவியை பொறுத்த வரைக்கும் கிரேவி கொஞ்சம் திக்காக இருந்தால் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அது பர்டிகுலர்லி சாதத்தோடலாம் சேர்த்து பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்குங்க. அப்புறம் ப்ரான் சேர்த்து நம்ம கிரேவியை கொதிக்க விடும்போது ப்ரான் தண்ணி விட்டு வெந்து வரும்.
நம்ம கிரேவிக்கு நிறைய தண்ணி விட்டுருந்தோம்னா அப்புறம் கிரேவி சலசலன்னு தண்ணி மாதிரி இருக்கும், அது அவ்வளோவா நல்லா இருக்காது. ஸோ அளவாக தண்ணி விட்டு வேக விடுங்க. நல்லா அந்த கிரேவி லைட்டாக இப்படி கொதிக்க ஸ்டார்ட் ஆகும்போது நல்லா அந்த கழுவி ரெடியாக வச்சுருக்கிற ப்ரான்களை சேர்த்து விட்டுறலாம். ப்ரான் சேர்த்தாச்சு, நல்லா கலந்து விடுவோம். ப்ரான் வந்து குயிக்காக வெந்துடும், ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. நல்லா அந்த கிரேவியில் கலந்து விட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாங்க. நம்ம ஏற்கனவே தக்காளி வதக்கும் போது உப்பு கொஞ்சம் போட்டிருக்கிறோம், அது ஞாபகம் வச்சுட்டு போட்டுக்கோங்க. உப்பு சேர்த்தாச்சு, நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் பொடியாக நறுக்குன்னு கொத்தமல்லி இலை கொஞ்சம் போட்டு விட்டுறலாங்க, நல்ல வாசனையாக இருக்கும். கொத்தமல்லி இலை போட்டு நல்ல ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு அகைன் அந்த லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுருவோம். ஒரு 7-8 நிமிஷம் நல்லா கொதித்து வரட்டும். ப்ரான் கிரேவி குயிக்காக ரெடி ஆயிரும். ப்ரான் வந்து சீக்கிரம் வெந்துடும். ரொம்ப நேரம் நம்ம வேக விட்டுட்டோம்னா கொஞ்சம் ப்ரான் வந்து ரப்பர் மாதிரி ஆயிரும். ஸோ நல்லா அந்த கிரேவியோடு சேர்ந்து ஒரு 7-8 நிமிஷம் நல்லா கொதித்து வரட்டும். இப்போ நான் இங்கே ஒரு 8 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுறேங்க. வாவ், நல்ல கமகமன்னு வாசனையோட அருமையான ப்ரான் கிரேவி ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், கிரேவி நல்லா திக்காக இருக்குது, அந்த ப்ரான் வந்து நல்லாவே வெந்திருக்கு, அது நம்மளுக்கு பார்த்தாவே தெரியுது. அவ்வளோதாங்க. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை மேலால் தூவி விட்டு கிளறி விட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, சுவையான அருமையான ப்ரான் மசாலா கிரேவி ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஒரு ஈஸியான ரெசிபி. ப்ரான் வந்து நம்ம குயிக்காக சமைச்சிடலாம். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள், அட்டகாசமாக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, வெறும் சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட்றக்கோ இல்லை பிரியாணி புலாவுக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்றக்கோ அட்டகாசமாக இருக்குங்க. ப்ரான் வந்து இந்த சீ ஃபுட்லேயே ஒரு ஸ்பெஷலான ஐட்டம், நல்ல ஒரு ஸ்பெஷலான டேஸ்ட்டோடு இருக்கும். அது இந்த மாதிரி ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு மசாலா அரைச்சி நம்ம செய்யும்போது டேஸ்ட்டு வாசனையும் அட்டகாசமாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.